தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் புகன். இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி. ஒரு வழியாக திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இந்த பிரச்சனை நடக்குதா, ஒரு விரிசல் வருதா, கூட்டணிக்குள் குழப்பம் நீடிக்குதா, கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறி அதிமுக அணியோடு இணைகிறதா அப்படிங்கிற தலைப்பில் பல்வேறு கட்டங்களாக தொடர்ந்து அந்த பேச்சு எல்லாமே வந்துச்சு. இதெல்லாமே உண்மைதானாங்க, என்னதாங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு விசிகாவின் தலைமை கழக நிர்வாகிகள்கிட்ட பேசணும். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த கொள்கையை மாநில அரசும் செயல்படுத்தணும். அதே சமயம் இந்தியா முழுக்க இதை மத்திய அரசு முன்னெடுத்து உடனடியாக மது விலக்கை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கும் எங்களுடைய கோரிக்கை. ஸோ அதன் காரணமாக எங்களுடைய டார்கெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆனால் அதே வேளையில் மாநிலத்தில் டாஸ்மாக் கடைகள் இயங்கி வருது. இதையும் முழுமையாக மூடுவதற்கு அரசு முன்வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தான் எங்களுடைய இந்த போராட்டமே, எங்களுடைய இந்த மாநாடு. இந்த மாநாடு அக்டோபர் 2ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மகளிர் அணி சார்பில் நடைபெற இருக்கு. இதற்கு எல்லா கட்சிகளுமே பங்கேற்கலாம். அதாவது சாதியவாத மதவாத சக்திகளை தவிர்த்து ஜனநாயக சக்திகளாக இயங்கக்கூடிய மக்களுக்காக பாடுபடுகிற எல்லா கட்சிகளுமே அமைப்புகளுமே இதில் இணையலாம் அப்படிங்கிற இதில் சொல்றாங்க. ஸோ என்னதாங்க நடக்குது தொடர்ந்து? அப்புறமேல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு போடுறீங்க. அப்புறம் எளிய மனிதனுக்கும் ஜனநாயகம், சாதாரண மக்களுக்கும் அதிகாரம் அப்படிங்கிறதுலாம் போறீங்க. என்னதாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1999 இப்போ வரைக்கும் அதை ஸ்ட்ராங்கா வலியுறுத்துற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். எங்களுக்கு தேவை இன்றைய சூழ்நிலையில ஷீட் ஷேரிங் அப்படிங்கிறத விட பவர் ஷேரிங் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. பவர் ஷேரிங் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்து நிலைப்பாடு எல்லாமே ஓகே தான். ஆனா இதை கொடுப்பதற்கு திமுக முன்வருமா, இல்ல அப்படியே நீங்க அதிமுக கூட போய் கூட்டணி வச்சாலும் அவங்க இதை தர முன் வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திடீர்னு அங்க இருந்து மதுரையில இருந்து செல்வராஜ் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இல்ல தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியமே இல்லை, அதெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஆட்சியில் பங்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கொளுத்தி போட்டிருக்கிறாரு. அப்ப செல்லூராஜ் பேசியிருக்கிறாரு அப்படின்னா, என்னதான் இபிஎஸ் அவர்கள் திருமா அவர்கள் மீது ஒரு சாஃப்ட் கார்னரை வச்சிருந்தாலும் கூட, ஒரு தலைவர் அப்படிங்கிற முறையில் 2 பேத்துக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருந்தாலும் கூட, செல்லூர் ராஜு மூலியமா பேச வச்சிருப்பது என்பது அதிமுகவுடைய தலைமையுடைய கருத்து தான் அப்படிங்கிறத சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். அது மட்டும் இல்லாம திருமாவளவன் திமுக கூட்டணியை விட்டு அதிமுக கூட்டணி போனார் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய கட்சி கிட்டத்தட்ட ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது பெரும் பின்னடைவை தான் அந்த கட்சிக்கு சந்திக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வராங்க அரசியல் விமர்சகர்கள். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, தொடர்ந்து 3 தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து தொடர் வெற்றியை பெற்றிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்ப அந்த கட்சிக்கு 2 எம்பிக்கள், 4 எம்எல்ஏக்கள், சென்னையில 4 மாநகராட்சி கவுன்சிலர் இருக்காங்க. இன்னும் பரவலா பல மாநகராட்சியில கவுன்சிலர்கள், நகராட்சியில கவுன்சிலர்கள், பேரூராட்சி, அப்புறம் ஊராட்சி பகுதிகளில், அப்புறம் ஒன்றியங்களில் நிறைய பதவிகள் எல்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அவங்களுக்கு உண்டான ஒரு அதிகார பங்கீடு என்பது கொடுக்கப்பட்டு தான் இருக்கு. ஆனா திரும்ப முன்வைக்கிற இந்த கோரிக்கையை திமுக ஏற்குமா அப்படிங்கிறது ரொம்பவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம திமுக தலைமையின் மீது ரொம்ப நாட்களாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு கடும் அதிருப்தி நிலை வந்தது. அது என்ன அதிருப்தி அப்படின்னா, இந்த வேங்கவேல் விஷயத்துல 2 வருஷம் ஆகியும் அந்த மலம் கலந்த நபர்களை இன்னும் கைது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதன் பிறகு மேல்பாதியில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பட்டியல் சமூக மக்களை இந்த அரசு கலெக்டர் எஸ்பியை வச்சே அவங்கள கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போயிருந்திருக்கலாம். யார் யாரெல்லாம் பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அவங்கள சட்டத்தின் பார்வையில் வைத்துவிட்டு இவர்களை அழைத்து செல்வதற்கான தார்மீக உரிமை மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் இருக்கு. ஸோ இதை செஞ்சிருக்கலாம். இதை இந்த திமுக அரசு செய்யலை. அதனை தாண்டி இன்னொரு விஷயம் ரொம்ப குறிப்பிடப்படியா இருக்கு. என்ன அப்படின்னா, நாங்குநேரில் சின்னத்துறை வெட்டப்பட்ட சம்பவம், அதன் பிறகு ஆங்காங்கே நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகள், இதெல்லாமே தடுப்பதற்கான தனி சட்டங்களை ஏன் இன்னும் திமுக அரசு முன்னெடுக்கல அப்படிங்கிற குமரலும் விசிகா மத்தியில் இருக்கு. ஸோ இதன் காரணமாக பல்வேறு இடங்கள்ல பல மக்கள் பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் திரும்ப செல்ற பக்கம்லாம் கேள்வி எழுப்புறாங்களாம். இது அவருக்கு பெரும்
பின்னடைவை வந்து தருது அரசியல் காலத்தில். இதன் காரணமாக நம்மளுடைய கூட்டணி கட்சியான திமுக அரசே இதை வந்து நிறைவேற்ற முடியாத சுச்சுவேஷனாக இருக்கே, இதுக்கு முதல்வரிடமே நம்ம நேரடியாக நேரம் கேட்டு சந்திச்சு பேசணும் அப்படிங்கிற இதில் ரொம்ப நாட்களாகவே திருமா வந்து இருந்ததாக ஒரு தகவல். ஸோ அந்த நேரத்தில் தான் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டை வந்து அறிவிச்சாரு திருமா. அதே சமயம் செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதிக்கு வந்து மாத்தினாரு. அக்டோபர் 2ஆம் தேதி வந்து காந்தி ஜெயந்தி, அன்னைக்கு வந்து நம்ம இதை நடத்தணும் அப்படின்னா சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு திட்டமிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு அதிமுகவும் பங்கேற்கலாம், தாவேகாவும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு விட்டது. அப்ப திமுகவுக்கு ஒரு மறைமுகமான விஷயத்தை சொல்ல வர்றாரா திருமா அப்படிங்கிறதுல வந்து பேச்சு அடிபட்டது. அதிலும் குறிப்பாக அப்போ உங்க மேடையில நீங்க விசிகாவை ஏத்துறீங்க அப்படின்னா அப்ப நீங்க திமுகவுக்கு சொல்ல வர்ற மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் பல விமர்சனங்கள்லாம் எழுந்தது. ஆனா அதே வேளையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து அமெரிக்க பயணத்திற்கு பின்பு நேரடியாக போய் சந்திச்சிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். 2 பேரும் கிட்டத்தட்ட சில நிமிடங்கள் பேசினதாக ஒரு தகவல். அது மட்டும் இல்லாம இந்த சந்திப்பில் திமுகவின் மூத்த அமைச்சர்களான KN நேரு, ஏவா வேலு, துரைமுருகன் இன்னும் பலர் வந்து உடன் இருந்திருக்காங்க. அதே சமயம் விசிகாவின் தலைமை கழக முக்கிய நிர்வாகிகள் எல்லோருமே வந்து படையெடுத்து போயிருக்காங்க. MP ரவிக்குமார், MLA சிந்தனை செல்வன், MLA பனையூர் பாபு, பாலசிங்கம், இன்னும் பலர் வந்து போய் பேசியிருக்காங்க. ஸோ அப்போ 2 கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளும் பேசும்போது சில விஷயங்கள் மனசை விட்டு வந்து பேசியிருக்காங்க. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே வந்து நாங்கள் தீர்த்து வைக்கிறோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம கூட்டணியில் ஒரு பெரும் விரிசல் எதுவுமே வந்துடக்கூடாது, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் திருமாவுக்கு ஒரு உத்தரவிட்டதாக ஒரு தகவல். அது மட்டும் இல்லாமல் வெளியில வந்து பிரஸ் மீட்ல திருமா ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து திமுக வந்து அழைக்கல, பட் வந்து முதல்வரே தாமாக முன் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு. எங்கள் கட்சியின் சார்பில் 2 பிரதிநிதிகள் வந்து நான் அறிவிப்பி வைக்கிறேன், அவங்க நிச்சயமா மாநாட்டில் வந்து கலந்து கொள்வாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, திமுகவினுடைய அமைப்பு செயலாளர்னா RS பாரதியும், திமுகவின் செய்தி தொடர்பு துறை தலைவராக இருக்கக்கூடிய TKS இளங்கோவன் அவர்களும் வந்து நிச்சயமா அவங்க வந்து பங்கேற்பாங்க. நீங்க வந்து மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிங்க. திமுகவும் மதுவிலக்கு கொள்கையில உறுதியா இருக்கு. நிச்சயமாக நாங்களும் பல விஷயங்களை வந்து செய்ய இருக்கோம். நிச்சயமாக பல மாற்றங்களை வந்து வரும், உறுதி அளிக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருப்பதாக ஒரு தகவல். அமெரிக்கா பயணத்தை முடிச்சுட்டு வந்து இந்த தொழில் முதலீடு சம்பந்தமா சில விஷயங்கள் வந்து பேசணும், என்னன்னு சொல்லிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு திருமாவளவன். ஆனா அதே சமயம் அதிமுகவுக்கு தாமாகவே ஸ்டாலின் வந்து ஒரு செக் வச்சிருக்காரோ அப்படிங்கிறது தோணுது. ஏன் அப்படின்னா, ஜெயக்குமார் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வந்தாரு, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தலைமையும் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு கட்டுப்பட்டு நாங்க விசிகா மாநாட்டில் வந்து பங்கேற்பதா இல்லையா அப்படிங்கறத வந்து முடிவு செய்வோம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பில் 2 முக்கிய பிரதிநிதிகள் வந்து பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பது அதிமுகவினரிடம் ஒரு மகிழ்ச்சியில் இருந்தவர்களை வந்து கொஞ்சம் கவலையில் ஆழ்த்திருக்கு. என்னடா இது, விசிகா நம்ம பக்கம் வந்துருவாங்க, நம்ம ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சிடலாம், விசிகா வந்துட்டாங்க அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் வருவாங்க, அதுக்கப்புறம் வேல்முருகன் வருவாரு, இன்னும் பல சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஒருங்கிணைத்து தற்போது இருக்கக்கூடிய தேமுதிகவோட பெரிய கூட்டணியை அமைச்சு 2026 ஆட்சியை பிடிச்சாரோன்னு நினைச்சோம். இப்போ திடீர்னு ஸ்டாலின் ஒரு செக் வச்சுட்டாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆழ்ந்த யோசனை வந்து இருக்காங்க. ஆனா அதே வேளையில் அதிமுக பங்கேற்குமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரே மேடையில் ஒரு நல்ல விஷயத்துக்காக மது ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம், சமூகத்தில் பல மாற்றங்களை வந்து கொண்டு வரும். ஸோ அதற்காக திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு கருத்தியல் ரீதியா, அதாவது அரசியல் ரீதியா எதிரிகள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரே மேடையில் நின்று மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா வரவேற்கக்கூடியதுதான். ஆனா அதே சமயம் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, திருமா வந்து தொடர்ந்து பாமகவை வந்து சாதிய கட்சி அப்படின்னு சொல்றதை வந்து நிறுத்திக்கணும், பாமக சாதி கட்சின்னா அப்ப விசிகா என்ன கட்சி அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் முக்குளத்தூர் புலிப்படை தலைவரான முன்னாள் MLA கருணாஸ் அவர்களை வந்து என்ன சொல்றாருன்னா, பாமக சாதி கட்சினா விசிகா என்ன கட்சி, அப்ப நீங்க வந்து சாதி மதம் அதெல்லாம் தாண்டி நீங்க தமிழரா ஒருங்கிணைங்க அப்படிங்கிற இதுல இருந்து திரும்ப சொல்லியிருக்கணும், அதை வந்து ஏன் சொல்லாம விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பிரஸ் மீட்ல வந்து பொங்கி தீர்த்தாரு. அது மட்டும் இல்லாம 2009க்கு முன்னாடி நான் சென்னையில பல இடங்கள்ல வந்து விசிகானுடைய பேனர் கட் அவுட் எல்லாம் பார்த்திருக்கேன். தமிழீழ தலைவர் பிரபாகரன் அவருடைய படத்தை வந்து போடாத பேனரே இருக்காது. ஆனா 2009 போர் முடிவுற்ற பிறகு ஆட்டோமேட்டிக்கா இவங்களுடைய அரசியல் வந்து டோட்டலா
நடப்பரசியெல்லாம் மாறிடுச்சு. அவங்களுடைய அந்த எடுத்துட்டு வந்த அந்த சித்தாந்தம், அந்த பழைய விஷயங்கள்லாம் டோட்டலா விட்டுட்டாங்க, அந்த ஈழ அரசியலாம் விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுல வந்து பேசியிருந்தாரு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது அங்கேயும் திமுக கூட்டணிக்குள்ள விசிகாவும் இருக்கு, முக்குளத்தோர் புலிப்படையும் இருக்கு, அவங்களுக்குள்ளேயும் சற்று உரசல் இருப்பதாகவே ஒரு தகவல். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மகளிரணி மாநாட்டில் யாரெல்லாம் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு விஷயம் அன்புமணி சொன்னாரு, இந்த மது ஒழிப்பு விஷயத்த 1980 இருந்தே பேசிட்டு வர்றோம், திரும்ப இப்பதான் பேசுறாரு. சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா மது ஒழிப்பு விழிப்புணர்வை பேசின விஷயங்கள்ல பாமக வந்து PhD திரும்ப இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு, அவர் ஒரு LKG அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வார்த்தை போய் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே வேளையில் விஜயை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லிருன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு வந்து உண்மையாலுமே திமுக அரசு நெருக்கடி கொடுக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்களெல்லாம் சில கட்சி நிர்வாகிடமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் விமர்சகர்கள்ட்டையும் பேசணும். அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த மாநாட்டை வந்து நடத்தணும்னு ஒரு குறிக்கோள்ல ஒரு துணிச்சலா இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தெரியலைங்க. 69 படப்பிடிப்பை வந்து அதன் பிறகு கொஞ்ச நாள் தள்ளி தான் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மாநாட்டுக்கு முன்பாகவே இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வினோத் அவர்கள் தான் பண்ண போறாரு, KVM ப்ரொடக்ஷன் சார்பில் வந்து இவருக்கு 275 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. இப்போ விஜய் வந்து தொடர்ந்து சினிமா தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான், எதுக்குங்க கட்சி தொடங்கினாரு அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுப்புறாங்க சாதாரண பொதுமக்களும் அரசியல் விமர்சகர்களும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது இன்னும் விஜய்க்கான கொடி கட்டமைப்பே வந்து உருவாகலையோ அப்படிங்கிறதும் தோணுது. ஆனா இருந்தாலும் விஜய் அவர்கள் இப்பவே 2 தொகுதியை குறி வச்சு வேலை செய்யறது எல்லாமே ஓகே, நீங்க எலெக்ஷன் நிக்க போறீங்க எல்லாமே ஓகே. ஆனா அதே சமயம் மாநாடு நடத்துறதுக்குன்னு ஒரு கேபபிள் வேணும்ல. நீங்க யாரை நீங்க போட்டிருக்கீங்க, புஷி ஆனந்த வந்து நீங்க அந்த பொறுப்பாளர் நியமிச்சிருக்கீங்க, அவர் வந்து ஒரு 10 நிர்வாகிகளை கூப்பிட்டு, ஏப்பா நீ வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டை கவனிச்சுக்க, நீ ஃபுட்டை கவனிச்சுக்க, நீ மெயின்டெனன்ஸ் கவனிச்சுக்க, நீ ஸ்டேஜ் இந்த சேரு அந்த ஈவெண்ட்டை கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் இருக்கு மாநாட்டில். சும்மா மாநாடு நடத்துறதுனா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பல்வேறு கோட்டத்தில் ஒரு சின்ன அமைப்பு ஒரு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பர்மிஷன் இருக்கு, எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த ஒரு 2 ஸ்பீக்கரு, ஸ்டேஜ் செட்டப்பு, ஒரு 200 சேரை போட்டு போலீஸ் பாதுகாப்பு, பேரிகார்டு, இவ்வளோ விஷயங்களுக்குள்ளதான் வந்து அந்த வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு கண்டன கூட்டம் நடத்தினாலே அவ்வளோ தேவைப்படுது. ஒரு மாநாடு நடத்த போறீங்க, அப்ப நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப என்ன பணம்லாம் இறக்குறீங்களா, என்ன ஏது செலவுலாம் பண்றதுக்கு ஒரு 10 நிர்வாகிகளுக்கு வந்து 10 பொறுப்புகளை கொடுத்தாதானே அவங்களும் வேலை செய்வாங்க ஸ்பீடா. நீங்க பாட்டுக்கு இப்படியே இருந்தீங்கன்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதங்கப்பட்டுக்கிறாங்க கொஞ்சம் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள். அதே சமயம் விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் ஆரவாரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க விஜயுடைய அந்த அரசியல் கொள்கையை வந்து பேசுனதுக்கு அப்புறம் பாருங்க எங்க கட்சி என்ன மாதிரி எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு, எல்லாமே ஓகே. தற்போது ராமேஸ்வரத்தில் இலங்கை கடற்படையினால் பிடிக்கப்பட்ட மீனவர்களுக்கு மொட்டை அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. இது எவ்வளவு ஒரு வன்மம், இன வெறி. தமிழன்னா எவ்வளவு இன வெறியோட இருக்காங்க இலங்கை ஆட்கள், இலங்கை கடற்படை இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சீங்களா? அப்ப விஜய் வந்து எல்லாமே மாநாட்டில் தான் பேசுவார் அப்படின்னா அப்ப நடப்பு அரசியல் வந்து அவருக்கு தெரியலையா என்ன ஏது அப்படிங்கிறத ரொம்பவே நம்ம வந்து கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு. இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு இந்த மாத இறுதியில் அல்லது அக்டோபருக்குள்ளையா அல்லது அடுத்த ஜனவரியிலையா அப்படிங்கிறதுலையும் ஒரு யோசனை போயிட்டு இருக்கிற ஒரு தகவல். ஏன் அப்படின்னா மாநாட்டு பந்தல் அமைக்கணும், அடுத்த மாசம்லாம் வந்து அடமழை காலம், அக்டோபர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அடமழை காலத்துல இப்போ எந்த நேரத்துலையுமே ஒரு கைக்குள்ள ஒரு கொடை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ வண்டியில போறோம்னா கூட 2 வீலர்ல நம்ம வந்து ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது எப்போவுமே சேஃப்டி ரொம்ப தேவை, மக்களுக்கும் தேவை, அங்கே வரக்கூடிய பெண்கள் குழந்தைகள் எல்லோருக்குமே வந்து தேவை. ஸோ இதெல்லாமே கருத்தில் கொண்டு விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை மாநாடு நடக்குமா அல்லது விஜய் 69 படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேல மாநாட்டை அறிவிக்க போறாங்களா, இல்லை தேர்தல் நெருங்க அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி மாநாட்டை அறிவிக்க போறாங்களா, நடத்த போறாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.